உங்கள் வாழ்க்கையை ஒரே ஒரு முடிவு மாற்றிவிடும். ஆனால் அந்த முடிவை நீங்கள் தினமும் தவறாக பயன்படுத்துகிறீர்கள் என்பதை அறிவீர்களா? நீங்கள் பணத்தை இழக்கவில்லை, உங்கள் நேரத்தையே தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக புதைக்கிறீர்கள். நேரம் உங்கள் வாழ்க்கையை நிர்வகிப்பதில்லை, உங்கள் மதிப்பீடுகள்தான் உங்கள் வாழ்க்கையை இயக்குகின்றன. இன்றைய நாளில் நீங்கள் அதிக நேரம் செலவிட்டது எதற்காக? அலைபேசிக்கா, குடும்பத்துக்கா, இல்லை இலக்குக்கா? காலை வேலை, மாலை சோர்வு, இரவு அலைபேசி, இதற்குள்ளேயே பலரின் வாழ்க்கை சிக்கிக் கொண்டிருக்கிறது. குழந்தை கேட்கிறது, அப்பா கொஞ்சம் விளையாடலாமா? நீங்கள் சொல்வது, நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு நாளைக்கு என்று சொல்லிக்கொண்டே போனால் ஒரு நாள் வாழ்க்கையே தாமதமாகிவிடும். நேரம் வீணாகவில்லை, உங்கள் மதிப்பீடுகள்தான் தொடர்ந்து தாழ்ந்து கொண்டிருக்கின்றன. தவறான நட்பு, இரவு பழக்கங்கள், அலட்சியமான ஓட்டம், இவை மகிழ்ச்சியல்ல, இவை அழிவின் தொடக்கம். ஒரு அபராதம், ஒரு வழக்கு, ஒரு குடும்பத்தின் கண்ணீர், அப்போதுதான் புரியும், வாழ்க்கை ஒரு விளையாட்டல்ல. நாம் காலத்தை திரும்ப செலுத்த முடிந்திருந்தால் அந்த ஒரு தவறான திருப்பத்தை தவிர்த்திருக்கலாம். இன்றைய விதி முழுவதும் வேறாக இருந்திருக்கும். 2025ஆம் ஆண்டில் இணையம் இருக்கிறது, செயற்கை நுண்ணறிவு இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் மதிப்பீடுகள் குறைந்து கொண்டிருக்கின்றன. அலைபேசி முதலில், உடல் நலம் கடைசியில், நேர்மை மலிவாகி பணம் உயறிவிட்டது. இதுவே இன்றைய சிக்கல். நீங்கள் எதற்காக உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். உங்கள் நண்பர்கள் உங்களை மது அருந்த செய்கிறார்களா? அவர்கள் உங்கள் எதிர்காலத்தை சேதப்படுத்துகிறார்கள். உங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்களா? அவர்கள் உங்கள் விதியை பாதுகாக்கிறார்கள். ஒரு உண்மையான புன்னகை, ஒரு மனதார சொல்லும் வணக்கம், ஒரு மனிதனின் வாழ்க்கையையே உயர்த்திவிடும். நீங்கள் பேசுவதால் அல்ல, நீங்கள் கவனிப்பதால் தான் வெற்றியாளராக மாறப்போகிறீர்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கான சில எளிய விதிகள். குடும்பம் அலைபேசிக்கும் மேலானது, உடல் நலம் சோம்பலுக்கு மேலானது, இலக்கு பயத்துக்கு மேலானது, கட்டுப்பாடு மனநிலைக்கு மேலானது, மதிப்பு அகந்தைக்கு மேலானது. இன்றே உங்கள் மதிப்பீடுகளை மாற்றத் தொடங்கினால் 6 மாதங்களில் உங்கள் வாழ்க்கையே மறுபிறவி எடுக்கும். உங்கள் வாழ்க்கை என்ற ரதத்தின் சாரதி நீங்கள்தான். இந்த கருத்து உங்களுக்கு பயனாக இருந்தால் விருப்பம் கொடுங்கள். பயனடைய வேண்டியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் பதிவு செய்யுங்கள். அன்புடன் விடைபெறுகிறேன். கவனமாக இருங்கள். வணக்கம்.